திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் ஒவ்வொரு பாடலாக சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி. திருக்கதவம் அடைதல். நமக்கெல்லாம் திரு கோவிலை அடைதல் என்பது பூர்வ மத்தியம். திருக்கோவில் அடைதல், திருக்கதவம் திறத்தல், பூர்வ மத்தியத்தை திறத்தல், அடுத்து திருப்பள்ளி எழுச்சி, நம்மை நாமே நமக்குள்ள இருக்கும் எம்பெருமானை எழுப்பிக் கொள்ளுதல். அப்படி ஒரு மெய்யியல் தொடர்போடு இந்த பதிகங்களை பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா இன்பகல்யம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடியிலேயே வணங்குகிறேன். 12 கொஞ்சம் திருமுறைகளை கேட்கல, சத்தமா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடியிலேயே வணங்குகிறேன். 12 திருமுறைகளை அருளிய அருளாளர்கள் திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருணான கண்டர், ஆதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலியமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிர்கீரர், கல்லாடனார், ஒன் கபிலர், பரணர், மெய்குணர், இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி சாமி சிவபெருமானே. அடுத்து திருக்கதவம் அடைதல். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், ஒரு சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய, இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தான் திருவருளும் எனவும் கூடி,
தெருக்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி சார். அடுத்து திருக்கோவிலை திறத்தல். வாங்க தேவியம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய காலை வணக்கம். திருக்கதவும் திருத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்றை பிள்ளை நீர் அம்மா அலங்கி அகற்றாதே. திருமாமணிச்சே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. இது நாள் வரைக்கும் வாசிச்சதுக்கும் இன்னைக்கு பாடினதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. உங்க குரலையே நீங்க ரெக்கார்டிங்ல கேட்டு கேட்டு பரவாயில்ல தேறிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்குதான் ஒரு கம்பீரமும் ஒரு தெளிவும் இருக்குது. நன்றி சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம். முயற்சி. ஆமா, நல்ல முயற்சி. ஆமா, சோர்ந்து சோர்ந்து பயந்து பயந்து ஆமா பாடலாமா வேணாவான்ற ஒரு அந்த காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இல்லாம இன்னைக்கு உடைஞ்சிருக்கு, தெளிவா இருக்கு, அற்புதமா இருக்கு. அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அது வந்தாதான் நான் உங்களை பேச விடலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு பாடின மாதிரி தான் எல்லா பாட்டையும் எல்லா பேச்சும் நீங்க பேசணும். சரியா சிவபெருமான்? அந்த போல்ட்னஸ் வேணும். நன்றிங்க ஐயா. எஸ் 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 அது வராத வரைக்கும் அதனால தான் நான் உங்களை நான் விடல. சரி, நல்லது, அற்புதம். இந்த தெளிவு நாள்தோறும் நன்றிங்க. வேணும். ஆமா, நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்த கம்பீரம் தான் எல்லாருக்கும் எல்லா டைமும் வந்து இதுதான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணணும். பேசுறதுக்கும் பாடுறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஒரு தெளிவோட ஒரு 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 கர்ஜனையோட இருந்தா தான் நம்ம வந்து ஒரு தொகுத்து அளிக்க முடியும். சரியா சிவபெருமான் சிவசிவம். நன்றி, சரிங்க. நன்றிங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து திருப்பள்ளி எழுச்சி சரஸ்வதி அம்மா வாங்க. திருப்பள்ளி எழுச்சி. அருணன்கின்றீரன் திசை அணுகி நன்கிருள் போய் அருணன்கின்றீரன் திசை அணுகி நன்கிருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலரம கண்ணலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல் வனகிவை ஓர் திரள் நிறை அறுபதம் முரல் வனகிவை ஓர் திருப்பெரும் துறை ஊரே சிவபெருமானே அருள் நிதி தர வரும் ஆனந்தமலையே அருள் நிதி தர வரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அருள் நிதி தர வரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. நன்றி. ஓம் நம சிவாய். அற்புதம் அற்புதம் அற்புதம். சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம்.
ஓங்காரத்தோட பாடினா எல்லாமே வெற்றி தான். சிவபெருமான் நன்றிம்மா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் பதிக முறையில், அதாவது ஒவ்வொரு பாடலாக சிந்தித்து ஓரளவுக்கு அதனுடைய உள்ள அர்த்தங்களை புரிந்து வாழ்க்கையில் நம்மை எவ்வாறு செம்மைப்படுத்திக் கொள்ளலாம் என்கிற ஒரு சிந்தித்தலோடு நாம் கடந்து செல்கிறோம், படித்து செல்கிறோம். மூதாதையர்கள், முன்னவர்கள் இயற்றிய அந்த பொழிப்புரையோடு நமக்கு நம்முடைய அறிவுக்கு எட்டிய வரையில் ஞான அனுபூதியில சிந்தித்து கடந்து படித்து வருகிறோம். அந்த வகையிலே இந்த செந்நெறியில், அதாவது நம்ம எல்லாம் இந்த திருமந்திரத்தை படிக்க ஏற்பாடு, அதாவது நமக்கெல்லாம் வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் அந்த திருமூல நாயனாருக்கும் அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி, அடியேனை இந்த செந்நெறியில் ஆட்படுத்திய பக்குவப்படுத்திய என்னுடைய தாய் தந்தையர் முதற்கொண்டு அடியனுடைய அறியாமை நீக்கிய அத்தனை குருநாதர்களுடைய பாதங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி, திருவுருள் கருணை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் எளித நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இப்போ நிகழ்ச்சிக்கு போலாம். சிவபெருமான், சிவசிவா, சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இந்த திருமந்திரத்துல 3ஆம் தந்திரத்தில் நியமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், அந்த எல்லையில கடைசி எல்லைக்கு வந்திருக்கிறோம். அதாவது சமாதி பாதத்துல கடைசி பாடலுக்கு வந்திருக்கோம். சாமி, நீங்க என்ன தொடர்ந்து பூர்வ மத்தியத்துக்கு வந்துருங்க, பூர்வ மத்தியத்துக்கு வந்துருங்க, பூர்வ மத்தியத்துக்கு வந்துருங்க சொல்றீங்க. அங்கேயேதான் இருக்கணுமா காலம் ஃபுல்லா? வேற வேலையே கிடையாது எங்களுக்கு? கேட்கலாம், நியாயம் தானே? அதுக்கு இன்னைக்கு விடுதலை உண்டு. எது வரைக்கும் காலுக்கு செருப்பு தேவையோ, எது வரைக்கும் இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறதுக்கு ஓடம் தேவையோ, எது வரைக்கும் கொடை தேவையோ, மழை இருக்கிற வரைக்கும், எது வரைக்கும் ஓடம் தேவையோ, அந்த ஆத்துல தண்ணி இருக்கிற வரைக்கும், மாயா சமுத்திரத்தை கடக்கிற வரைக்கும், எது வரைக்கும் செருப்பு தேவையோ, இங்க இருந்து அந்த வீட்டுக்கு, இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு போற வரைக்கும், அதுபோல ஒரு கருவிதான் எல்லாமே. ஒரு கருவிதான் எல்லாமே. கூறியது கூறலுக்கு சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு உணர்ச்சிக்கு ஆளாகக்கூடாது. உண்மைதான். ஒருத்தர் பேசுறாங்கன்னு சொன்னா ஒரு செய்தியை திருப்பி திருப்பி சொல்லும்போது சில பேருக்கு சலிப்பு வந்துடும், வேதனை வந்துடும், வெறுப்பு வந்துடும். ஆனா அதுல ஒரு உண்மை இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு பணிவு வந்துடும். அதுக்கு முன்னாடி வெறுப்பு வரும். ஆமா, இவனுக்கு வேற வேலை இல்லைன்ற மாதிரி தோணும். ஆனா உண்மை என்னன்னா, அந்த இடத்த வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்லி அங்க தக்க வச்சு உயிரை தெளிவடைய வச்சுட்டு அதுக்கப்புறம் தெளிஞ்ச பிறகு அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, 10வது வகுப்பு எடுக்கிற டீச்சர் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க நல்லா சொல்லி தராங்க, ரொம்ப அன்பா இருக்கிறாங்க, அரவணைச்சு நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. பாஸ் பண்ணிட்டீங்க. பாஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நான் அந்த டீச்சர் கிட்ட தான் போய் முடியாது. ஏன்னா அவங்க அவங்க அவங்களுடைய எல்லை அவ்வளவுதான், 10வது அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அங்க போய் திருப்பி திருப்பி என்ன பண்ண முடியாது. ஏன்னா நீங்க அடுத்த லெவலுக்கு போய் ஆகணும். அதே மாதிரிதான் பூர்வ மத்தியம். பூர்வ மத்தியத்துல இருந்துட்டீங்க,
சாமி திருக்கதவம் திறந்துட்டாருன்னா அடுத்த லெவல் உங்களுக்கு கொண்டு போய் துரியம் சகசிராரம் இருக்கு. எங்க நம்ம தான் இடுப்பு அந்த அவஸ்தைகளே கடக்கலையே. ஆணவம், கண்மம், மாயன்ற அவஸ்தையிலே இன்னும் கடக்கல. அதுக்கப்புறம் சமாதி கிடக்குது. அதாவது புருவ மத்தியத்துல கிடக்குறது எப்படி? இதெல்லாம் ஒவ்வொரு நிலை, படிநிலை. இந்த புருவ மத்தியில கொண்டு வந்து சேர்க்கறதுக்கே படாத பாடு. அதான் ஃப்ரீடம் ஃபைட்டர்ன்னு சொன்னேன் நான். ஒரு சுதந்திர போராட்ட வீரர் மாரி நான் செயல்படுறேன். எப்படியாவது கொண்டு வந்து உயிர்கள கொண்டு வந்து தன்னை தானே அறிவிக்கிறதுக்கு தான் அந்த புருவ மத்தியில கொண்டு வந்து சேர்க்கிறேன். சாமியோட திருவடி அதுன்னு. அந்த எல்லை கொண்டாடுறதுக்கே நான் படாத பாடுபட்டேன். அதுக்கப்புறம் அடைதல், அப்புறம் திறத்தல், திறந்து அதுக்கப்புறம் உள்ள நீங்க என்ன பண்ணணும்? இதான் ஞானத்தின் ஆரம்பமே கோயில போய் அடைதல் தான். ஆனா ஞானத்தின் ஆரம்பத்துக்கு கொண்டாடுறதுக்கே பல பாடுபட வேண்டியதா இருக்குது. அதாவது புருவ மத்தியத்துக்கு வர்றதே ஞானத்தினுடைய ஆரம்பம் தான். ஞான அனுபூதி கிடையாது. திருவடியை தெரிஞ்சுக்கிறீங்க அவ்வளவுதான். திருவடியில நின்னணும். 12 வருடங்கள் நிக்கணும். ஒரு அனுபூதி கிடைக்கிறதுக்கு ஒரு பயிற்சி செஞ்சு முடிக்கிறதுக்கு 12 வருடங்கள். போச்சுடா போ. 12 வருஷமா? இல்லன்னா அடியேன் பேச முடியாது. இவ்வளவு தைரியமா அடியேன் பேசுறேன்னு சொன்னா அங்க நிலைச்சு நின்னு இருக்கணும். அத்தனை தடைகள் வரும். அத்தனை தடைகள் வரும். அந்த நிலையை எட்டுவதற்கு. அதுதான். அப்போ இதெல்லாம் படிநிலைகள். இந்த படிநிலைகளை கடந்து போறோம். எங்கேயும் நம்ம தேங்க போறது. தேங்குனா சாக்கடை. அப்போ இந்த குற்றத்துக்கு நான் ஆளாக கூடாதுன்றதுக்காக திருப்பி இந்த உண்மையை சொல்லிடுறேன். திருப்பி இதையே பேசுறாரு இவரு அப்படின்னு சொல்லாம, அவர் யாருக்காக பேசுறாரு அப்படின்றத உணர்ந்துட்டோம்னா, நமக்கு அந்த சலிப்புணர்ச்சி வராது, வெறுப்புணர்ச்சி வராது, முகசுழிப்பு வராது. அவ்வளவுதான். அந்த வகையில இந்த 3ஆம் தந்திரத்துல நமக்கெல்லாம் ஒரு தாயை போல திருமூலர் நமக்கு இந்த உலகத்தையும், இந்த உயிரினுடைய இயல்பையும், ஆணவத்தினுடைய இயல்பையும், கன்மத்தினுடைய இயல்பையும், மாயை ஆகிய இத்தனை இயல்பையும் ஒரு தாயை போல குருவாக இருந்து உண்மையை 3000 பாடல்களில் சொல்லியிருக்கிறார். அதுல 3ஆம் தந்திரத்துல இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. ஒருவன் ஆதியோடு சமமாக இருப்பதற்கு எல்லா வகையிற்கும் எத்தனை வகை இருக்கும் அத்தனையும் நமக்கெல்லாம் வகுத்து கொடுத்து போயிருக்கிறார். ரொம்ப சுலபம். ரொம்ப சுலபம். இதுக்கு தந்திரன்னு அழகா பேர் வச்சிருக்காங்க பாருங்க. அதிகாரம்னு வச்சிருக்கலாம். இல்ல பதிகத்தில் இருக்கக்கூடிய 1வது பதிகம், 2வது பதிகம்னு வச்சிருக்கலாம். இல்ல தந்திரம்னு சொன்னாங்க. இத தந்திரம்னா என்ன? தன்னுடைய திறம், தன்னில் இருக்கக்கூடிய திறத்தை அறிந்து கொள்ளுதல். அந்த வகையில இந்த சமாதி பாதத்துல கடைசி பாடலுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இன்னையோட அட்டாங்க யோகத்தினுடைய இறுதி சமாதி பாடல். சமாதியோட கடைசி பாடல். அந்த பாடலை பாடி பொழிப்புரையோட உள்ள நுழைஞ்சு அர்த்தங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கூறியது கூறல் என்ற குற்றத்துக்கு ஆளான அடியனை அதனுடைய தன் விளக்கம் நான் கொடுக்கிறேன். சிவபெருமானே, எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நியாயம் தானே? ஆமா. அப்பா சில பேருக்கு பிடிக்காது. சில குழந்தைங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே டார்ச்சர். அம்மாவும் சில பேருக்கு பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் ஒரே உண்மைதான். யாருக்காக சொல்றாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சு. ஒருவேளை அவங்க குழந்தை பெத்தா அந்த உண்மையை புரிஞ்சுப்பாங்கல்ல, அது மாதிரிதான். சிவபெருமான், சிவசிவா.
இப்ப நம்ம 3ஆம் தந்திரத்துல சமாதி பாதத்துல கடைசி பாடலை சிந்திக்கலாம். சைவம்.orgல 14வது பாட்டு, தர்ம யாதனத்துல 13வது பாட்டு. போயிடலாமா? சிவபெருமான். திருச்சிற்றம்பலம். சமாதி செய்வார்க்கு தகும் பல யோகம், சமாதிகள் வேண்டாம் இறையுடனே ஆகில், சமாதி செய்வார்க்கு தகும் பல யோகம், சமாதிகள் வேண்டாம் இறையுடனே ஆகில், சமாதிதானில்லை தானவனாகில், சமாதியில் இட்டிட்டு சித்தியும் ஏதுமே, சமாதிதானில்லை தானவனாகில், சமாதியில் எட்டெட்டு சித்தியும் ஏதுமே. சமாதி செய்வார்க்கு தகும் பல யோகம், சமாதிகள் வேண்டா இறையுடனே ஆகில், சமாதிகள் தானில்லை சமாதி தானில்லை தானவன் ஆகில், சமாதியில் எட்டெட்டு சித்தியும் ஏதுமே. விடுதலை கொடுக்கிறார் திருமூலர், நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறார். முற்றிலும் விடுதலை, முற்றிலும் விடுதலை. இந்த ஒரு பாடல் விடுதலை குறித்து பேசுகிறது. பொழிப்புரை தர்மயாதனத்திலிருந்து பார்க்கலாம். சிவபெருமான சிவசிவா. சமாதி யோகத்தை தலைப்பட்டவருக்கு யோகம் எனப்படுவன பலவும் வாய்ப்பு உடையவனாக வாய்ப்பு உடையனவாய் பயன் தரும். இனி இறைவன் அருள் வழியே எச்செயலையும் செய்வார்க்கு இச்சமாதி யோகம் வேண்டுவதில்லை. சீவன் சிவமாய் நிற்கும் நிலையில் சமாதி என்னும் யோக நிலை இல்லை. நிட்டை என்னும் ஞான நிலையே உலதாம். சமாதி யோகத்தால் ஞானம் வருதலே அன்றி 64 சித்திகளும் கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன். சமாதி யோகத்தை தலைப்பட்டவர்க்கு யோகம் எனப்படுவன பலவும் வாய்ப்பு உடையனவாய் பயன் தரும். இனி இறைவன் அருள் வழியே எச்செயலையும் செய்வார்க்கு இச்சமாதி யோகம் வேண்டுவதில்லை. சீவன் சிவமாய் நிற்கும் நிலையில் சமாதி என்னும் யோக நிலை இல்லை. நிட்டை என்னும் ஞான நிலையே உலதாம். சமாதி யோகத்தால் ஞானம் வருதலே அன்றி 64 சித்திகளும் கிடைக்கும். 64 சித்திகளும் கிடைக்கும். இது பாடலுக்குண்டான பொழிப்புரை தர்மயாதன். இப்போ நம்ம
இது நம்ம தன்னறிவோட, அதாவது சாமி நமக்கு கொடுத்த அந்த அலசல் பார்ப்போம். சிவபெருமான் தன் விளக்கம் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா? திருப்பி திருப்பி வாங்க பூர்வ மத்தியத்துக்கு வந்துருங்க, பூர்வ மத்தியத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கு ஒரு எல்லை இருக்குல்ல? ஆமா. சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம். சமாதி செய்வார்க்கு தகும் பல யோகம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, சமாதி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் பல இடங்கள்ல நான் தாரணை செய்யும்போது தான் அந்த நிகழ்ச்சிக்கு உள்ளே வந்தேன். அதாவது விளக்கம் கொடுக்கறதுக்கு அடியேன் ஒரு கருவியாக வந்தோம். அதுக்கு முன்னாடி ஐயா அருளரசு ஐயா செஞ்சுட்டு வந்தாங்க. அற்புதம். சிவபெருமான், சிவசிவ. சமாதி செய்வார்க்கு தகும் பல யோகம். அதுக்கு முன்னாடி நம்ம இது உள்ள நுழையறதுக்கு உண்டான தகுதியெல்லாம் பார்த்தோம். எப்ப பார்த்தாலும் சொன்னேன், இயமம் வேணும், அதுக்கப்புறம் நியமம் வேணும், அதுக்கப்புறம் ஆசனம் வேணும், அதுக்கப்புறம் பிராணாயாமம் வேணும், அப்புறம் பிரத்யாகாரம் வேணும், அப்புறம் தாரணை வேணும், அப்புறம் தியானம் வேணும், அதுக்கப்புறம் சமாதி பாதல். அவ்வளவுதான். இத்தனையும் கடந்து வந்த பிறகுதான் இதை முடிக்க முடியும். இது முன்னம் செய்த தவத்தினால ஒரு சிலருக்கு சீக்கிரம் முடியும். கற்பூரம் மாதிரி இருப்பாங்க. டக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அதான் ஏன்னா ஏற்கனவே தவம் செஞ்சு அந்த உயிர் பிரிஞ்சிருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். மூலாதாரம் சொல்றாங்க இல்லையா, இடுப்பு. அதுல ஒரு தெளிவு பெற்ற உயிர் அடுத்து சுவாதிஸ்தானத்தை வயிறு இருக்கு இல்லையா, அந்த எல்லையை கடந்த உயிர் மீண்டும் அந்த எல்லையிலிருந்து தொடங்கும். உதாரணத்துக்கு மூலாதாரத்துல போன உயிர் திருப்பி மூலாதாரத்துல தெளிவு பெற்று வரும். அடுத்து சுவாதிஸ்தானத்துல தெளிவு பெற்ற உயிர் திருப்பி அந்த இடத்துல இருந்தே தொடங்கும். இது ஒரு சக்கரம். மார்பு மயக்கம். அந்த எல்லையில தெளிவு பெற்ற உயிர் அந்த எல்லைக்கு அப்புறம் தான் திருப்பி வரும். மீண்டும் பிறந்து அந்த எல்லையிலிருந்து தொடங்கும் தன்னுடைய சக்கரத்தை. அதுக்கப்புறம் விசுத்தி வரைக்கும் அறிவு பெற்ற உயிர், அதான் தொண்டைக்குடி, மூச்சு வரலும் கண்டுபிடிக்க வந்துருச்சு. தான் வாழ்நாள்ல 60 வயசு 70 வயசு தாண்டி பிராணாயாமத்து வரலும் வந்துருச்சு. பிராணாயாமம் வந்த பிறகு உயிர் போயிடுச்சு அப்படின்னா மீண்டும் சாமியார் என்ன பண்றாரு, நீ யோகத்தை முடிச்சுட்டு வா, நீ யோகத்தை முடிச்சுட்டு வா. உடம்புக்கு தான் வயசாகும், ஆனா அந்த ஞானத்துக்கு அந்த எல்லையில் இருக்கும்போது மீண்டும் அதை முடிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு சாமி அனுப்பி வைப்பாங்க. அப்படி வரும்போது எந்த இடத்துல அந்த உயிர் பிரிந்ததோ மீண்டும் அந்த யோகத்தை திருப்பியும் கையில் எடுக்கும். அதான் அதிசயமா இருக்கும். நீங்க பாருங்களேன், ஒரு சின்ன குழந்தை ஒரு 1330 குறள் சொல்லுதுன்னா அது என்ன அர்த்தம் தெரியுமா? அது ஏற்கனவே டெபாசிட் பண்ணி வச்சிருக்கு. ஆல்ரெடி டெபாசிட்டட். நமக்கு பிரமிப்பா இருக்கும், இந்த வயசுல இந்த பாட்டெல்லாம் பாடுது அப்படின்னு. அது என்ன தெரியுமா? அது ஏற்கனவே கிழவி அவ, பக்கா கிழவி, ஏற்கனவே சம்பாரிச்சுட்டா அவ. ஆல்ரெடி தன் உயிர் அறிவுல பதிவாகி விட்டது. சேர்த்து வச்ச சொத்து எடுத்து இங்க டேலண்ட் காமிக்குது, அவ்வளவுதான். அதே மாதிரி தான் திருவாசகத்தை ஒப்பிக்கிறது கூட சரி. அந்த உயிர் அதுலயே முழுமை பெற்று போன உயிர். சைவ சமயத்துல பிறவி உண்டு. மாற்று சமயங்கள்ல சிலர் ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம சித்தர்களே சொல்லுவாங்க, கறந்த பால் முளை புகாது. ஆனா சைவ சமயத்துல மறுபிறவி உண்டு, சுழற்சி உண்டு. உயிர்களின் பக்குவத்திற்கு ஏற்ப சுழற்சி உண்டு. அப்போ ஒரு இளம் குழந்தை நீங்க பாடும்போது நல்லா ஒத்து கவனிச்சீங்கன்னா அது ஆல்ரெடி ஸ்டோர்டு தன் உயிர் அறிவில், ஆன்மாவில். ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. அந்த ஸ்டோரேஜ்ல பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி அந்த ஸ்டோரேஜ் திருப்பி ஞாபகம் வரும். அதான் விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்கெல்லாம், நாமெல்லாம் ஏற்கனவே நம்ம சந்திச்சு
ஏற்கனவே சாமியோட பாதத்தை பத்தி பேசி பேசி திருவடியில திளைத்து மீண்டும் சாமி அமைச்சிருக்காரு. எங்கேயோ கோர இருந்திருக்கு நம்மளுக்கு, எங்கேயோ நமக்கு குறை இருந்திருக்கு. அதனாலதான் அந்த விட்ட குறையை நிவர்த்தி செய்வதற்காக தான் பூமிக்கு வந்திருக்கிறோம். அதான் விட்ட குறை தொட்ட குறை. அப்போ ஒரு சின்ன வயசுலயே ஒரு பொண்ணு பாடுதுன்னு சொன்னா ஏற்கனவே செய்த பாவ புண்ணியம், அந்த புண்ணியத்தின் அடிப்படையில என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ்தரு வலம் சுழி வாணனை வாயார வாழ்த்தி பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே. ரகசியம் புரிஞ்சிருச்சா? அப்ப யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது. ஏன்னா அது ஏற்கனவே சேர்த்த சொத்து அது. இந்த வயசுல எவ்வளவு ஞானமா? ஆமாண்ணா, ஆமா. அது எவ்வளவு உழைச்சிருக்கோம், அது எவ்வளவு பிரயத்தனப்பட்டிருக்கோம், அது ஞான அனுபூதிக்கு எவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா நம்ம மனசு என்ன பண்ணும்? பொறாமப்படும். நேத்து பிறந்து அது பேசுது பத்திய ஞானத்தை. அது எங்க பிறக்கிறதுன்றது முக்கியம் இல்ல, அது என்ன சாதின்றது முக்கியம் இல்ல, அது எப்படி நடந்துகின்றதுதான் முக்கியம். அது எப்படி நடந்ததுன்னு தான் முக்கியம். இங்கதான் நமக்கு தெளிவு வேணும். பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி சாமி அங்கங்க பிறக்க வைக்கிறார். பக்குவப்பட்ட பிறகு அதுல இருந்து விடுதலையும் வாங்கி தரார். சாதி கோலம் பிறப்பு என்னும் சுழிபட்டு தடுமாறும் ஆதம்பிலி நாயேனை அப்படின்னு பாட்டு உண்டு. அப்ப விடுதலை வாங்கி தரார் சாமி. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த நிலைகள் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த எல்லைக்குள்ள எப்படியாவது நம்ம உயிர் போயிடுச்சுன்னா மீண்டும் அந்த எல்லையை நம்ம தொட்டு தான் வரணும். அவங்கவுங்க பாடத்தை அவங்கவுங்க தான் படிக்கணும். அவங்கவுங்க வினையை அவங்கவுங்க தான் இருக்கணும். சாமி அதான் வினையை போட்டு வைக்கிறார். நம்முடைய வினையை நம்ம குழந்தை ஏத்துக்காது, அல்ல உங்க கணவர் ஏத்துக்க முடியாது. எவ்வளவுதான் இறுக்கி இறுக்கி பிடிச்சிக்கினாலும் அவர் வினையை அவர் தான் அனுபவிக்கணும். நீங்க உங்க வினையை நீங்க தான் அனுபவிக்கணும். என்னதான் தாயா புள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதான், வினையும் வேறதான். அப்ப இந்த உண்மை என்ன சொல்லுதுன்னா, சமாதியை தொடுவதற்கு முன்னாடி நீங்க ஆதியில இயமத்துல இருக்கிறீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இது வாய்க்கும். அவங்க இங்க வராதவங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. இதான் செய்தி, இதான் செய்தி. எல்லாருக்கும் இது வாய்க்காது. அப்ப இயமம்னா அல்லது நீக்கி நல்லது கை கொள்ளுதல். இந்த உயிருக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் நீக்கி ஒருத்தர் சுத்தமாகறாங்கன்னா அது இயமம். அந்த உயிர் முதல்ல திருநீர் குளிச்சுட்டு திருநீர் பூசி ருத்ராட்சம் போட்டு 5 எழுத்து சொல்லி ஒரு ஒழுக்கத்தை கடைப்பிடிக்குது. அது ஒரு நாள் 2 நாள் இல்ல, தொடர்ந்து அந்த நியமத்தை கடைப்பிடிக்குது. அதுக்குண்டான பரிசு தான் ஆசனம். அதுக்குண்டான பரிசு தான் ஆசனம். அதுக்குண்டான பரிசு ஆசனத்துல உட்கார்ந்த பிறகு இந்த உயிரை இந்த உடம்பை நடத்துறது இறைவன் தான்ற அறிவு வந்த பிறகு சுவாசத்தினை பத்தின அறிவு வருது. எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், அந்த சிரசுக்கு மூச்சு தான் பிரதானம் உணர்ந்த பிறகு பிராணாயாமத்தை தெரிஞ்சுக்கிறது. பிராணாயாமத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இனி மூச்சை வீண் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு மூச்சும் இறைவன் தான் வந்து போறாரு. உள்ள வந்து போறது மகேஸ்வரன் மகேஸ்வரியும். இனி ஒரு கணம் கூட அந்த மூச்சை வீண் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட்னஸ் விழிப்புணர்வுக்கு வந்த பிறகு அந்த மூச்சையை சாப்பிட ஆரம்பிக்குது. அதுவே பயிற்சி ஆகுது. அதே பிரத்யாகாரம், அதுவே ஆகாரம் ஆயிடுது. அதுக்கப்புறம் பிரத்யாகாரத்துக்கு அப்புறம் தாரணை. தாரணையில எங்க அதை அப்படியே அதுல மூழ்கி இருக்கிறது. பயிற்சியில மூழ்கி அதுல தலைப்பட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் தியானத்துக்கு வருது. எதை தியானம் பண்றது? எது இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகிறதோ அந்த மேலான பொருளை தியானம் பண்ணுது. அப்படி தியானம் பண்ணும்போது அவனோடு இரண்டரை கலக்குது.
அதைத்தான் இந்த பாட்டு சொல்ல வருது. எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்களேன் சிவபெருமான். எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க சிவபெருமான், சிவசிவா. ஆமா. சமாதி செய்வார்க்கு தகும் பல யோகம், சமாதிகள் வேண்டா இறையுடனே ஆகில், சமாதி தான் இல்லை தானவன் ஆகில், சமாதியில் 8 சித்தியும் ஏகுமே. அப்ப இந்த எல்லைக்கு வரணும்னா ஒரு உயிர் எவ்வளவு பிரயத்தனப்பட்டு வந்திருக்கணும். அப்ப நோகாம படிச்சுட்டு போனா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒருத்தருக்கு விருது கொடுக்குறாங்கன்னா அவங்க எவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு பின்னாடி பார்க்கணும். கைத்தட்டி வாழ்த்துறாங்கன்னு சொன்னா அவங்க எவ்வளவு பிரயத்தனப்பட்டிருப்பாங்க, அவங்க வாழ்நாள்ல எவ்வளவு சாதனை செஞ்சிருப்பாங்க அப்படின்றத பார்க்கணும். அவங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்குல்ல. அது போலதான் சமாதிக்கு வந்தவங்க செத்துட மாட்டாங்க. சமாதின்னா செத்து போறது கிடையாது. சமாதின்னா செத்து போறது கிடையாது. செத்து போறதுன்னா என்ன? சத்து போதல். நம்ம உடம்புல இருந்து சத்துன்ற உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கு செத்து போதல்னு பேரு. இதுல நம்ம தெளிவா இருக்கணும். அவ்வளவுதான். அப்ப இந்த சமாதின்ற 8வது பாதத்துக்கு வர்றதுக்கு ஒரு உயிர் இயமம்ன்ற 1வது வகுப்பு எடுக்கணும், 2வது வகுப்பு நியமம், 3வது வகுப்பு ஆசனம், 4வது வகுப்பு பிராணாயாமம், 5வது வகுப்பு பிரத்யாகாரம், 6வது வகுப்பு தாரணை, 7வது வகுப்பு தியானம், 8வது வகுப்பு சமாதி. இதுதான் கூலி. ஒருத்தருடைய மரணத்துல தெரியும் அவர் எவ்வளவு வாழ்நாள்ல உழைச்சிருக்கிறாருன்ற ரகசியம் தெரியும். ஒரு மனுஷனுடைய நல்லது கெட்டது நீங்க எங்க பார்க்கலாம்? வாழும்போது சில பேருக்கு தெரியாது. அந்த இறுதி நாள்ல தெரிஞ்சுக்கலாம். அந்த கூட்டம் சொல்லுவாங்க எல்லாரும். வாழும்போது யாரும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப நல்லவருங்க, எல்லா ஜாதியும் கடந்தவருங்க, எல்லாருக்கும் மிகப்பெரிய விழிப்புணர்வு கொடுத்தவருங்க. எப்ப பேசுவான்? இருக்கும்போது போட்டி பொறாமையோட இருப்பான். இவெல்லாம் வந்துட்டான் பாருன்னு நினைப்பு இருக்கும். ஆனா போன உயிர் போகட்டும் பாருங்களேன். ஆமாங்க. ஏன்னா அவன் வரப்போறது இல்லைல்ல. என்ன தெளிவா பேசினாருங்க. பாமரனு கூட விழிப்புணர்வு கொடுத்தாரு. அவ்வளவு அழகா ஆன்மீகத்தை கொண்டு போய் சேர்த்தாருங்க. அதுதான் சொல்றேன். வாழும்போது சொல்றதுக்கு வாய் எங்க போச்சு உனக்கு? அப்புறம் போன பிறகு பீத்திக்கிறது இல்லை, ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா அங்க தெரியும், சில பேருடைய மரணத்துல தான் தெரியும். அப்போ இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், அது வரைக்கும் வந்து சமாதி பார்த்து எட்டி இவங்களுடைய மரணம் எப்படி இருக்குன்னா சாதாரண மரணமா அது? அவங்க அவங்க அடுத்த லெவலுக்கு போயிடுறாங்க. அது மரணம் கிடையாது. அவங்களுக்கு தான் சமாதி வைப்பாங்க. ஏன்னா அந்த அவ்வளவு ஒழுக்கத்தை கடைபிடிச்சிருக்காங்க அவங்க. அந்த ஒழுக்க சிலர்ல உடம்பு எப்படி இருக்குன்னா தன்னை எரிச்சிக்க மாட்டாங்க. சில சித்தர்கள் பார்க்கவே முடியாது உங்களால். அவங்களுடைய இறுதி காலத்தை உங்களால பார்க்கவே முடியாது. சில சித்தர்கள் அடக்கமாயிடுவாங்க. பட்டினத்தார் மாதிரி. இங்க ஒரு பள்ளம் தோண்டு, நான் உள்ள உட்காந்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீ மேல மண்ணு போட்டு மூடிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட சொன்னார்ல, அந்த மாதிரிதான். அவ சமாதின்றது வாழ்க்கையை முடிச்சுக்கிறது இல்லை, இறைவனோடு இரண்டரை கலத்திருத்தல். இறைவனோடு இரண்டரை கலந்திருத்தல். இதுதான் அந்த ரகசியம். அப்ப இந்த பாட்டு என்ன சொல்றதுன்னா, அந்த முதல் வரி சொல்லுது, உங்களுக்கு அந்த இடத்துக்கு போன பிறகு பல யோகங்கள் வாய்க்கும் அப்படின்னு சொல்லுது. ஏன் அந்த சமாதி தோட்டத்துக்கு முன்னாடி இந்த அடிப்படையை திருப்பி திருப்பி நான் சொல்றேன் சொன்னா, எல்லாரும் இந்த எல்லைக்கு வந்துட முடியாது. உழைச்சிருக்கணும். படிச்சு பாஸ் பண்ணவங்களுக்கும் லஞ்சம் கொடுத்து பாஸ் பண்ணவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா கடைசியில கேட்ல நந்தி எம்பெருமான் நிறுத்திடுவார். நீ திருட்டுத்தனமா வந்த, உனக்கு இங்க இடமே கிடையாது. அதுதான் அந்த ஒழுக்கம் உள்ளவங்க சொல்றது என்ன? பீடி, சிகரெட், அபின்னு, பாக்கு, புயல, கஞ்சா, உயிருக்கு தேங்கி விளையக்கூடாது, டீ காபி. ஐயோ, டீ காபி வேணா சொல்றீங்களா? ஆமா, அது சொன்னா சில பேருக்கு கஷ்டமா இருக்குது. நான் சொல்லும் போதே அது ரொம்ப ஆபத்தான பொருள்னு சொன்னா சில பேர் ரொம்ப கொதிக்கிறாங்க அப்படியே.
ஆமா, கொதிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. சரி. அது என்ன செய்யும்னா, 6 மணி நேரம் உணவ உடல்ல போய் அப்படியே மறிச்சிடும். பசி தீவனம் இல்லாம செய்யும். துவர்ப்பு போய். ஒரு மாதிரி ஒரு பித்தத்த உண்டு பண்ணி, கணையத்துல ஒரு பித்த பையிலிருந்து ஒரு ஏற்பாடு செஞ்சு, மெய் மறக்க செஞ்சு, வயிறுன்னு ஒண்ணு இருக்கிறதே மறக்க செஞ்சிரும் ஒரு டீ. அவ்வளவுதான். காஃபின் அதுல இருக்கிற ஒரு பொருள் போய் மிகப்பெரிய செயலை செய்யுது. ஆனா நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. ஒரு தெம்பு வரும் புதுசா. ஆனா பின்னாடி வம்பு வரும். முதல்ல ஒரு தெம்பு வரும். குடிச்சா தான் டாய்லெட்டே வரும். சில பேருக்கு டீ குடிச்சா தான் டாய்லெட்டே வரும். சில பேர் காஃபி குடிச்சா தான் டாய்லெட்டே வரும். முதல்ல ஒரு தெம்பு வரும். அப்புறம் வாழ்க்கையில பின்னாடி வம்பு வரும். அதனால அத விட்டுருங்க. அதனால தான் என்னுடைய அடியானுடைய குருநாதர், "அப்பா தனியா கூட டீ தூள் போட்டுக்க. ஆனா பாலோட சேர்த்துட்டீன்னா வம்பா போயிடும் சாமி. அதனால எச்சரிக்கையா இருப்பா. அது யோகத்துக்கு தடை சாமி. தவத்துல உட்கார விடாது. உன் பிராணனை கொண்டு போய் அங்க சேர்க்காது. பிராணாயாமம் செய்யும்போது, பிராணாயாமத்துக்கு தடையா இருக்கிற ஒரு பொருள் நமக்கு தேவையில்லப்பா. பொடி, கஞ்சா, அபினு நீங்க எல்லாம் அந்த பழக்கத்துக்கு ஆளாம். வெத்தலை பாக்கு, புகையில சேர்க்கக்கூடாது. வெத்தலை பாக்கு போடுங்க. ஆனா புகையில சேர்க்கக்கூடாது. எதெல்லாம் இந்த இறைவனோட இரண்டரை கலக்கு ஜீவன் சிவனாக மாறுவதற்கு எதெல்லாம் தடையோ அத்தனையும் நீக்கணும். நமக்குள்ள இருக்க ஜீவன் இருக்கு இல்லையா? அந்த ஜீவன் சிவமாக மாறுவதற்கு என்னென்ன தடை இருக்குது உலகத்துல? உடம்பளவுல, மனதளவுல, உயிரளவுல. அது பார்த்தா அதான் ஈயமத். அதான் முதல்ல வடிகட்டுறது அங்கதான். எக்ஸாம் வைக்கிறாங்கல்ல, பரீட்சையில பாஸ் பண்ண. அங்கதான் அந்த முதல் எக்ஸாமே அங்கதான். அதுல நம்ம தகுதி படணும். அப்பதான் சாமி நம்மள பார்க்கிறாரு. அப்போ உயிருக்கு தீங்கு விளையக்கூடிய என்னென்ன பாருங்க, லாகிரி வஸ்துக்கள். என்ன லாகிரி வஸ்துக்கள்? போத வஸ்துக்கள். ஆ, திருப்பி சொல்ல. பீடி, சிகரெட், அபினு, பாக்கு, புகையிலை, தண்ணி, கஞ்சா, போத ஊசி, ட்ரக்ஸ், போதை தரக்கூடிய மாத்திரைகள், குறுக்கு வழியில இன்பத்தை அனுபவிக்க துடிக்கிறது, இது பஞ்சமா பாதகம், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, கொலை செஞ்ச பொண்ணு கொலை செஞ்ச பொருளை சாப்பிடக்கூடாது. இது எல்லாம் விட்டுட்டு வரணும். ஏற்கனவே செஞ்ச இதுதான் குருநாதர் வந்து அங்க தீட்சை கொடுக்கும்போது எப்படி வாங்கிக்குவார்னா, செஞ்ச பாவத்தை வாங்கிக்குவார். ஒரு நல்ல குருநாதர் வந்து ஏற்கனவே நீங்க செஞ்ச பாவத்தை மொத்தத்தையும் என்கிட்ட கொடுத்துருன்னு கேட்டு வாங்கிக்குவார். அப்படி வாங்கின்னு அதுக்கப்புறம் ஈயமத்துல வரணும். அதுக்கப்புறம் நியமத்தை தொடர்ந்து கடைப்பிடிக்கணும். அப்பதான் பரிசுத்தமாவீங்க. இவ்வளவும் கடந்த பிறகுதான் சமாதிக்கு நம்ம வர முடியும். இவ்வளவும் கடந்த பிறகுதான் அப்போ பரிசுத்தம் முதல்ல சுத்தம் அடையணும். சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம். எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குல்ல இது உள்ள. ஆமா. நம்ம பாட்டுன்னு சமாதி பத்தி பேசிடுறோம். சரி. அப்ப சமாதி நிலைக்கு வந்த உயிர் என்ன அடையுமா? பல யோகங்கள் அடையும். ஏன் அடையதான் தகுதி இல்லை. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காது. அவ்வளவு கதை. முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். ஒருத்தனை அடக்கி அடக்கி எவ்வளவு நாள் வைக்க முடியும்? சத்தியம் அவனை கொண்டு வந்து சேர்த்துரும். அது தாழ்த்தப்பட்டவன் எவ்வளவு நாள் தாழ்த்தப்பட்டு வைக்க முடியும்? எவ்வளவு நாள் அமுக்கிதான் வைக்க முடியும்? உண்மை ஒரு நாள் சிவபெருமான் காமிச்சு கொடுப்பார் இல்லையா? காமிச்சு கொடுப்பாரு இல்லையா? சத்தியம் இருக்குல்ல, தர்மம் இருக்குல்ல. உன் சூழ்ச்சியால எவ்வளவு நாள் அடக்கி வைக்க முடியும்? ஒரு ஞானம் பெறுவதை யாரால் தடுக்க முடியும்? ஐயோ, இவனுக்கா இவ்வளவு பெரிய ஞானம்? அப்போ அதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும்ல. எவ்வளவு தியாகம் பண்ணிருப்பான், எவ்வளவு தியாகம் நடந்திருக்குது அங்க. அந்த தியாகத்தை பார்க்கணும். ஒன்னத்தை இழந்தாதான் ஒன்னத்தை பெற முடியும். அது உண்மைதான்.
ஒண்ணுத்தை இழந்தாதான் ஒண்ணுத்தை பெற முடியும். அப்போ அந்த சமாதி நிலை எட்டுவதற்கு ஒரு உயிர் இத்தனை கட்டங்களை கடந்து சமாதி ஆன உடனே அப்படியே பேக்கப் ஆகி உடனே உள்ள போயிடாது. சமாதி ஆன உடனே அதுக்கப்புறம் ஒரு வினையை செய்யும். அதான் சொல்றாங்க. ரெண்டாவது வரி பாருங்க. சமாதிகள் வேண்டா இறையுடனே ஆகில் சமாதிகள் தான் இல்லை தானவன் ஆகில். காந்தகம் இரும்பு அவ்வளவுதான். நம்ம துரும்பு பிடிச்ச ஆளு. ஆனா காந்தகத்தோட ஒட்டிக்கிட்ட பிறகு இந்த காந்தகத்துக்கும் அந்த இரும்புக்கும் காந்தகத்தன்மை கிடைக்குது. ஆணவத்திலிருந்து விடுதலை, கண்மத்திலிருந்து விடுதலை, மயக்கத்திலிருந்து விடுதலை அடைந்த இந்த இரும்பு போன்ற இந்த ஆன்மா காந்தகம் போன்று இருக்கக்கூடிய இறைவனோட இரண்டரை கலக்கும் போது காந்தகத்தோட சேர்ந்த இரும்புக்கும் காந்தகத்தன்மை கிடைக்கும். அதான் சமாதி. ஆனா ஒருபோதும் இரும்பு காந்தகமாகாது. உண்மையை புரிஞ்சுக்கணும். காந்தகம் தான், இறைவன் தான், பதிதான், பசுதான், பாசம் தான். அது நிலையில அங்கதான் இருக்கு. ஆனா விடுதலை, உயிருக்கு விடுதலை எதிலிருந்து விடுதலை? ஆணவத்திலிருந்து விடுதலை, கண்மத்திலிருந்து விடுதலை, மயக்கத்திலிருந்து விடுதலை. இப்படி தனிச்சு நின்ன இந்த இரும்பு, ஆன்மாவாகிய இரும்பு இறைவனை எட்டி பிடிக்கிறது. யாருடைய துணையோட இது விளக்குது? இறைவனுடைய துணையினால அந்த 3 மயக்கத்திலிருந்து விடுதலை பெறுகிறது. அப்படி விடுதலை பெற்ற போது சாமியை இறுக்கி பிடிக்கும் போது காந்தகத்தன்மை இந்த இரும்பும் பெறுகிறது. அதான் ஆன்ம ஞானம், ஆத்ம ஞானம் பெறுகிறது. அப்படி காந்தகத்தன்மையோடு இந்த இரும்பும் தன்னை காந்தகமாக பாவித்துக் கொள்கிறது. ஆனால் ஒருபோதும் காந்தகமாக முடியாது. காந்தகம் தான், இரும்பு தான், பாசம் தான். இறைவனுடைய பிடியை விட்டுச்சுன்னா துருப்பிடிச்சு போயிடும். இறைவனுடைய பிடியை விட்டு விட்டால் துருப்பிடித்து போய்விடும். பாசம் நம்மளை சாவடிச்சிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. ஆணவத்துல அழியாதராடே அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனுடைய திருப்பாதத்திலிருந்து விலகி ஆணவத்துக்கு போயிடுச்சு உயிர். அந்த இரும்பு துரும் பிடிச்சி செத்து போயிடும். அடாத செயல் செய்யாதராடே, அதான் கண்மத்துல போய் மாட்டிக்கும். என்ன செய்யறோம், ஏன் செய்யறோன்னு தெரியாம அந்த இரும்பு போய் எங்க போயிடும்? அங்க போய் அழிஞ்சு போயிடும். மயக்கத்துல போய் மாட்டிக்கும். என்ன செய்வது ஒன்றும் அறியேனே. அப்ப அந்த இரும்பு எங்க போய் மாட்டிக்கும்? நம்ம ஆன்மாவாக இரும்பு அங்க போய் மாட்டிக்கும். ஆனா சின்முத்திரையில நீங்க கட்டவரலாகி இறைவனை நீங்க பிடிச்சிக்கும் போது இந்த இரும்பை துருப்பிடிக்க செய்யக்கூடிய அந்த 3 துர்சக்திகள் சொல்லக்கூடியது. ஏன்னா அதுங்க வேணும். ஏன்னா அதுகளுக்கும் அழிவு கிடையாது, ஆணவத்துக்கும் அழிவு கிடையாது, கண்மத்துக்கும் அழிவு கிடையாது. இறைவன் இந்த உயிர்களுடைய மயக்கத்தை தீர்ப்பதற்காக அந்த 3 மலங்களையும் கூட்டி அனுப்புகிறார். உடம்புன்னு ஒண்ணு இருந்தாதான் ஆணவம்னு ஆணவத்தினுடைய அடையாளம் தான் அந்த உடம்பு. வினைக்கேற்றவாறு தான் கருப்பு, சிகப்பு, ஹைட்டு, வெயிட்டு, இடுப்பு, மார்பு, உடம்பு, கடம்பு, குள்ளம். ஒருத்தருடைய கைராக மாதிரி இன்னொருத்தர் கைராக இருக்காது. ஆமா, தனி டிசைன். நீங்க அது உலகத்திலேயே தனி பீஸ். நீங்க கடவுளுடைய பிரதிபிம்பம். நீங்க உங்களை போல ஒரு உயிர் இன்னொரு உயிர் இல்ல. படைப்பின் ரகசியம் இது. அப்ப இரும்பு யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌகரியம். அப்ப இந்த இரும்பு ஆன்மா இறைவனை பற்றி கொண்டால் அந்த இறைத்தன்மை பெற்று விடுகிறது. அதுதான் சமாதி தான் இல்லை தானவனாகில். எது வரைக்கும் சமாதி? அங்கு பயிற்சி எடுக்கிற வரைக்கும். பயிற்சி ஆன பிறகு அந்த இரும்பு இறைவனோட அதை காந்தகத்தோட கலந்த பிறகு, காந்தத்தன்மை பெற்ற பிறகு அது 3 விடுதலை பெறுகிறது. உடலால் விடுதலை, மனதால் விடுதலை, மயக்கத்தால் அந்த உயிர் அறிவில் இருக்கக்கூடிய மயக்கத்திலிருந்து விடுதலை பெறுகிறது. அது தானவனாகி நிற்கிறது. இதான் 3வது வரி.
சமாதியில் 8 சித்தியும் எய்துமே தான் கடைசி வரி. அப்போ எண்ணிலி சித்திகள் எனை வந்து எய்திட ஆகாதே அப்படின்னு பாட்டு ஒன்று இருக்கு. அதுக்கெல்லாம் மயங்க கூடாது. ஏன்னா ஆதியோட இருக்கும்போது நமக்கு பல சித்திகள்லாம் கிடைக்கும். சித்தின்னா நம்ம சித்தப்பாவுடைய பொண்டாட்டி இல்ல. சித்து, சத்து, சித்து, ஆனந்தம். சித்தர்கள் அப்படின்னா அந்த சித்து நிலை அடைந்தவர்கள். எண்ணங்களை கைகொள்ள தெரிந்தவர்கள் அர்த்தம். ஒரு எண்ணத்துக்கு வடிவம் கொடுக்க முடியும் ஒரு சித்தனுக்கு. ஒரு எண்ணத்தை செயல்படுத்த முடியும். ஒரு எண்ணத்தை சொல்லாக்கவும் முடியும். ஒரு எண்ணத்தை செயல் வடிவம் கொடுக்க முடியும். எண்ணம், சொல், செயல். மணலை கயிறாக்குறது, சர்க்கரையை ரவையாக்குறது, மண்ணை சர்க்கரையாக்குறது, இதெல்லாம் பண்ணா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்பா பெரிய சாமியாரான்னு. அப்புறம் வாயுல இருந்து லிங்கம் எடுக்கிறது, இதெல்லாம் சித்திகள் கிடையாது. இது ஒரு மேஜிக். காளி கிட்ட போனா கிடைக்கும். அதுக்குன்னே காத்துருப்பான் காளி. ஆனா உயிர் போயிடும். சாமி பிரிச்சுதான் அனுப்புறாரு. ஒண்ணு நான் வேணுமா இல்ல காளி வேணுமா? உலகம் வேணும்னா அவகிட்ட போங்க. ஊன் காளி. சாமியோட திருவடி பிடிக்கணுமா அங்க வந்துருங்க. பிறப்பு கிடையாது. எனக்கு ஊர் வேண்டேன், பெயர் வேண்டேன், புகழ் வேண்டேன், எனக்கு எதுவும் வேணாம் சாமின்னா சாமியோட திருவடி. எனக்கு ஊர் வேணும், பெயர் வேணும், எனக்கு அந்தஸ்து வேணும், அதெல்லாம் வேணும், என்னை எல்லாரும் புகழணும், நான் பண்றது எல்லாம் பண்ணணும், அப்புறம் எனக்கு என்ன மெச்சுக்கணும் அப்படின்னா காளி. நாக்க நீட்டின்னு இருக்கும், அப்படியே நிர்வாணமா தொங்கின்னு இருக்கும். பா, ஏன்னா நீ உலகத்தை ஆசை, ஒரு நிலை இல்லாத பொருள் ஆசைப்படுறவங்க எல்லாருமே காளி கிட்ட தான் போகணும். வேற வழி இல்லை. அவ தான் அபுக்குன்னு வாயில போட்டுக்குவா ரத்தம். நிலையானதை பிடிச்சிட்டீங்கன்னா காளி கிட்ட இருந்து விடுதலை. அங்கே அம்மாவே சல்யூட் அடிச்சிடும். இந்த காரைக்கால் அம்மையாரை பார்த்து ஆலங்காட்டுல வடி விட்டாங்கல்ல காளி அம்மா. சரி சரி அப்பா, நீ நிலையானதை பிடிச்சிட்ட, உனக்கு ஒரு ரைட். ஆனா சக்தின்னு ஒண்ணு வேணும் இல்லையா, உணரணும் இல்லையா, அதையும் காமிச்சுதான் காளி அம்மா அனுப்பிச்சு விடுவாங்க. அப்போ சமாதியில் 8 சித்தியும் எய்துமே. அப்ப எந்த சித்தி வந்தாலும் ஒரு நல்ல சித்தன் சமாதி பாதத்துல விரும்ப மாட்டான். தேவையில்லை. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? என்னுடைய திருவடியே போதும்னு 2.5 கலந்திருப்பான். அப்போ எவ்வளவு உழைப்பு! இயமத்துல உழைச்சி, நியமத்துல உழைச்சி, 4 புள்ளா கஷ்டப்பட்டு, ஆசனத்துல உட்காந்து பிராணாயாமம் செஞ்சு, பிரத்யாகாரம் பண்ணி, தாரணை பண்ணி, தியானம் பண்ணி, அதுக்கப்புறம் சமாதி நிலை எட்டி 2.5 கலந்துட்டு, அதுக்கப்புறம் இறைவனோட 2 பேரும் ஒண்ணா ஆயிட்ட பிறகு அந்த இரும்பு துரும் பிடிக்காம சாமியோட காந்தகமா இருக்கும்போது யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது. அதான் முழுமை பெறுதல், பரிபூரணத்தை அடைதல், ஜீவன் முக்தர்கள் ஆவுதல். இதுக்கு குருவருளும் வேணும், திருவருளும் வேணும். இதுக்கு குருவருளும் வேணும், திருவருளும் வேணும். இதான் அந்த பாட்டு சொல்லுது. இன்னொரு முறை நான் பாடிடுறேன். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். சமாதி செய்வார்க்கு தகும் பல யோகம், சமாதிகள் வேண்டா இறையுடனே ஆகில், சமாதி தானில்லை தானவனாகில், சமாதியில் 8 சித்தியும் எய்துமே. இந்த அறுவடைக்கு போகும்போது அருவா எடுத்துட்டு போவாங்க. அப்போ கழனியில விதைச்சவன் அந்த கழனி முள்ளு மண்டி போயிருக்கும், பூண்டு மண்டி போயிருக்கும், ஒரு மாதிரி அலங்கோலமா இருக்கும் அந்த நிலம், மண்ணு. அப்படிப்பட்ட நிலத்தை அந்த பூண்டு பூச்சி இதெல்லாம் இல்லாம வேலிங்கத்தான் வந்து மண்டிடும். அதெல்லாம் வெட்டி சுத்தப்படுத்தி, அண்டை வெட்டி, ஏறு ஓட்டி, அண்டை வெட்டி, பக்குவப்படுத்தி, மண்ணை பதப்படுத்தி, அதுக்கப்புறம் விதை போட்டு,
அந்த விதை வந்த பிறகு அதை பாதுகாத்து, அதுக்கு எந்த இடையூறு அது வராம அதை களை எடுத்து, பக்குவமா தண்ணி பாய்ச்சி, நேரங்காலத்துக்கு ஏத்த மாரி அதுக்கு உண்டான உரத்த போட்டு, அது வளர்ந்து, அதுக்கப்புறம் பக்குவமா அது அறுவடை தன்மைக்கு கதிர் வந்துரும். தண்ணி பாய வச்சு, அதுல வெற்றி பெற்று, அதுல அறுவடைக்கு வரும்போது, ஒருத்தன் அருவா எடுத்துட்டு போய் அறுக்க போறான்னா, அதுதான் சமாதி நிலை. இந்த பண்படாத நிலம் இருந்தது பாத்தியா? அதான் ஏமத்துக்கு முன்னாடி இருக்கிற நிலம். பூண்டு மண்டி போயிருக்கும். ஆணவம், கண்மம், மாயால மூடி போயிருக்கும். வேலிங்கத்தா மரமா இருக்கும். வெட்டி சுத்தம் பண்ணி புல்டோசர் வச்சு அந்த நிலத்தை சீர் பண்ணி, அதை நிலமாக்கி, அதான் அல்லது நீக்குறீங்க. அல்லது நீக்குறீங்க. நான் சொன்ன சிரிப்பா இருக்கு உங்களுக்கு. இவனுக்கு வேற வேலையே இல்லையப்பா. ஆமா, அல்லது நீக்கு, அல்லது நீக்குன்னு சொல்றானே. இதை விட உதாரணம் என்ன வேணும்? வேறு போய் அங்கங்க மண்டி போயிருக்கும். எங்க பார்த்தாலும் முளைச்சிட்டு இருக்கும். நிலத்தை வாங்கிட்டீங்க. அதான் பிறவி எடுத்துட்டீங்க. அப்ப அதை சுத்தம் பண்ண வேணாவா? பயிர் வைக்கணும்ல, போகம் பண்ணணும்ல. அப்போ அதை போய் என்ன பண்றீங்க? உழற ஆரம்பிக்கும்போது முதல்ல அங்க இருக்கிற கலையை, முதல்ல வேலிங்கத்தா மரம் அதெல்லாம் சுத்தம் பண்ணி, முதல்ல நிலத்தை சீர் செய்றீங்க. அதான் ஏமம். அப்புறம் ஏர் ஓட்டுறீங்க. அதான் நியமம். ஆழ உழறீங்க மண்ணை. அப்படி ஆழ உழுது அதுக்கப்புறம் விதை போடுறீங்க. அதான் ஆசனம். அப்படி அதை விதை போட்டு வெறும் விதை போட்டா போதுமா? தண்ணி பாய வைக்கணும்ல. அதான் பிராணாயாமம். உயிர் நீர். அப்படி பிராணாயாமத்துல அதை காப்பாத்துறீங்கல்ல, அதான் பிரத்யாகாரம். அதுக்கு உரம் போடுறீங்கல்ல, அதான் தாரணை. ஒரே நோக்கம், மகசூல் எடுக்கணும். அதான் தியானம். நோக்கம் ஒண்ணா இருக்கணும். டார்கெட் ஒண்ணா இருக்கணும். கண்டதை தியானம் பண்ணக்கூடாது. நம்ம நோக்கம் மகசூல் எடுக்கணும். அப்புறம் விளைச்சல், சமாதி. அவ்வளவுதான் செய்தி. இவரு கழனியும் சுத்தப்படுத்த மாட்டாராமா. கரடு முரடா இருக்குமாமா. எல்லாரும் அருவா எடுத்துன்னு போவாங்களும், இவரும் அருவா எடுத்துன்னு போவாராமா. எப்போ? திடீர்னு சமாதிக்கு வந்துட்டு அந்த நிலைக்கு போகணும்னு ஆசைப்படுறது. இது நடக்கிற காரியமா அதெல்லாம்? எல்லாரும் போய் கழனி சுத்தம் பண்ணும்போது நீ என்ன பண்ணிருந்த? கரடு முரடா விட்டுட்ட. எல்லாரும் ஏர் ஓட்டும் போது என்ன பண்ணிருந்த? அம்போன்னு விட்டுட்ட. எல்லாரும் விதை போடும்போது என்ன பண்ணிருந்த? அம்போன்னு விட்டுட்ட. எல்லாரும் தண்ணி பாய்க்கும் போது என்ன பண்ணிருந்த? அம்போன்னு விட்டுட்ட. நம்ம உடம்பு சொல்றேன். இந்த இன்ஸ்டன்ட் சாமிங்களுக்கு சொல்றேன். சாமியாருங்களா இருக்காங்களே, இன்ஸ்டன்ட் சாமியாருங்க. தண்ணி பாய்க்கும் போது அம்போன்னு விட்டுட்ட. அப்புறம் வளர்த்து எடுக்கும்போது அம்போன்னு விட்டுட்ட. உரம் போடும்போது அம்போன்னு விட்டுட்ட. எல்லாத்தையும் விட்டுவிட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்புறம் மகசூல் எடுக்கும்போது மட்டும் எல்லாரும் போறாங்கல்ல, அருவா எடுத்துன்னு போனா முடியுமா? அந்த கூத்து தான். நான் உடனே இறைவனை பார்க்கணுன்றதும். இந்த போறவங்களுக்கு எல்லாம் இது செய்தி. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ உழைச்சவனுக்கும் உழைக்காதவனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. உழைச்சவனுக்கும் உழைக்காதவனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதான் ஆதங்கம் எனக்கு. திருமந்திரத்தை கடந்து போகும்போது தவம் பண்ணவனுக்கும் தவம் பண்ணாதவனுக்கும் உழைச்சவனுக்கும் உழைக்காதவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இருக்கு. அப்ப அந்த அறுவடைக்கு போகும்போது அருவா எடுத்துன்னு ஒருத்தன் போறான்னா கேட்க மாட்டாங்க. ஏம்பா நீ ஏமும் எதுவுமே பண்ணலையேப்பா, வெறும் கர்ஜனை மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கு, பக்குவமே படலையே நீ, பக்குவமே படலையே நீ, அதுக்கப்புறம் ஏன் அருவா எடுத்துட்டு வர? உன் பேர் மட்டும் வாங்கலான்னு பாக்குறியா? பிரபஞ்சம் சும்மா விடுமா?
நான் கேட்கிறேன், பிரபஞ்சம் சும்மா விடுமா? யார் உழைச்சாங்களோ அவங்க தான் அறுவடை செய்ய முடியும். யார் இந்த 8 நிலைக்கு வந்தாங்களோ அவங்க தான் சமாதி பாதத்துக்கு வர முடியும். எல்லாரால வர முடியுமா? வர முடியாதுல்ல. அதுதான் சொல்றேன். இந்த நிலம் கூறுகட்டு போயிருந்தது. அதான் நம்ம உடம்பு தேவையில்லாத மயக்கங்கள்ல போய் மாட்டிக்கிச்சு. அப்ப சுத்தப்படுத்துறீங்க. குருநாதர் வராரு, களை எடுக்கிறாரு, நம்மள சுத்தப்படுத்துறாரு, தேவையில்லாத பொருள் வந்து நமக்கு விடுதலை வாங்கி தராரு. அதான் இயமம். நல்லது எதுன்னு காமிச்சு கொடுத்த பிறகு நம்மள கடைபிடிக்க வைக்கிறாரு. அதான் நியமம். ஏறு ஓட்டுறீங்க, அப்புறம் ஆசனத்துல உட்காடுறீங்க, விதை போடுறீங்க, பிராணாயாமம் தண்ணி ஊத்துறீங்க, அப்புறம் பயிரை பாதுகாக்கிறீங்க, பிரத்யாகாரம், அப்புறம் உரம் போடுறீங்க, தாரணை, அப்புறம் மகசூல் எடுக்கிற நோக்கத்துக்காக அதை பாதுகாக்கிறீங்க, அது தியானம். ஒரே எல்லையில நிக்கிறீங்க, ரிசல்ட் கிடைக்குது, சமாதி. இதுதான் என்னுடைய ஆதங்கம். உழைச்சவனுக்கும் உழைக்காதவனுக்கும் வித்தியாசம். அப்ப எவ்வளவு பெரிய அதாவது கெட்டிக்காரன் புழுக்கு 9 நாளைக்கு தான். எவ்வளவு நாளைக்கு பேத்த முடியும்? உன் படிப்பு கர்வத்தாலையும் மனப்பாடம் செஞ்ச பாட்டுகளால இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. உண்மையை உணர்ந்திருக்கணும். இந்த அறுவடை செய்யறவன் அவன் தான் தகுதி உள்ளவன். அவன் தான் தகுதி உள்ளவன். இப்ப சொல்லுங்க, இந்த இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி பாதத்துக்கு வரணும்னா அவ்வளவு லேசான காரியமா? அப்ப அந்த அறுவடையை செஞ்சவனுக்கு தானே அந்த கூலி. அதான் சொல்றாரு. அது என்ன கூலி? சமாதி செய்வார்க்கு தகும் பல யோகம். அங்கதான் யோகம். 2.5 கலந்து எல்லா யோகமும் அங்க கைவரப்படும். சமாதிகள் வேண்டா இறையுடனே ஆகில். அடைஞ்சிட்ட பிறகு எங்கேயும் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. எங்க போனாலும், ஏன்னா 2.5 கலந்துச்சு. இரும்பு காந்தகம் கலந்துருச்சு, அவ்வளவு பிரிக்க முடியாது. காந்த தன்மை அது பெற்று விட்டுறது. காந்த தன்மை பெற்றுச்சு, அதுக்கப்புறம் தேவையில்லை. இறையுடனே கலந்து இறைத்தன்மை பெற்று விட்டுச்சு. அவங்க தான் அடியார்கள், ஜீவன் முக்தர்கள், நடமாடும் கடவுள்கள். நடமாடும் கடவுள். அவர்களை பார்த்த நம்ம விழுந்துடணும். அவங்க சாப்பாடு சாப்பிட்டு வச்சாங்கன்னா மிச்சம் அதை சாப்பிடணும். நம்ம அது எச்சில்ல ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும் நம்மளுக்கு. ஏன்னா சமாதி பாதத்துக்கு போனவங்க அவங்க. அவங்க காலில் விழலாம், தப்பு இல்லை. ஏன்னா அவங்க உழைச்சவங்க. உழைக்காதவங்க காலில் விழக்கூடாது. அவன் ஒண்ணுமே பண்ணல, நல்ல தீனி வயனமா சாப்பிடுறான், நல்ல நெய் சோறு, ஊரை ஏமாத்துறான். அந்த அம்போக்கு அவன் போக்கிலி, போக்கு தெரியாதவன், அயோக்கி. அவன் காலில் போய் விழக்கூடாது. உழைச்சவனுக்கும் உழைக்காதவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. உழைச்சவனுக்கும் உழைக்காதவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. வேடத்தை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. எவ்வளவு அழகா இருக்கு காவி துணி, என்ன தேஜஸா இருக்குது பத்தியா உடம்பு. நல்லா கவனிக்கணும். ஒருத்தன் காலில் விழறதுக்கு முன்னாடி அவன் இந்த 8 கடந்திருப்பானான்னு பார்க்கணும். உழைச்சவனா உழைக்காதவன் கனிவு இருக்கும். பக்குவப்பட்ட உயிருக்கு எப்படி இருக்கும்? கனிவு இருக்கும், பண்பு இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், கோபம் வராது, பிடிவாதம் இருக்காது, கனிவு இருக்கும், நடை உடை பாவனை அவ்வளவு தன்மை இருக்கும். மத்தவெல்லாம் ஊரை ஏமாத்துருவேன். தோற்றம் நல்லா இருக்கும், தோற்றம் நல்லா இருக்கும், ருத்ராட்சம் இருக்கும், காவி துணித்தான், கார்பரேட்டு தான், வண்டி தான், வாகனம் தான், பேசுறதெல்லாம் வாய்க்கிடிய பக்காவா இருக்கும். ஆனா உள்ள இந்த 8 அடைஞ்சானான்னு பார்க்கணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அறிவு வரும்னு நினைக்கிறேன். சமாதி பாதத்தை எட்டியவரான்னு பார்க்கணும், அவ்வளவுதான். இறைவனோட 2.5 கலந்தவரான்னு பார்க்கணும், அவ்வளவுதான். அவர் தானவனா இருக்கிறாரான்னு பார்க்கணும், அவ்வளவுதான்.
வேற எதுவும் வேண்டாம். அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தை எங்கிருந்து வருதுன்னு மட்டும் பார்க்கணும், அவ்வளவுதான். அகங்காரத்துல பேசுறாரான்னு பார்க்கணும். இல்ல வெறுமனே பொழைக்கிறதுக்காக பேசுறானான்னு பார்க்கணும். காரண காரியத்துக்காக பேசுறானான்னு பார்க்கணும். அப்போ ஒரு ஞானி பேசும்போது ஆணவத்துல பேசுறானா, கண்மத்துல பேசுறானா, மயக்கத்துல பேசுறானா கவனிச்சிட்டீங்கன்னா மேட்டர் முடிஞ்சு போச்சு. தன்னை மெச்சுக்கணுன்றது பேசுறது ஆணவம். வயிற்றுக்காக பேசுறது கண்மம். பொழப்பு அது. ஏன் பேசுறேன், எதுக்கு பேசுறேன்னு தெரியாம பேசிக்கிட்டு மயக்கம். இப்ப சொல்லுங்க. இந்த 3 நிலையை வச்சு ஒரு சாமியாரை நீங்க எடை போடலாம். சாமியார் இல்ல, ஒரு ஞானி. ஒரு பக்குவப்பட்ட உயிருக்கும் பக்குவப்படாத உயிருக்கும் வித்தியாசம் இதுதான். இதுதான் பக்குவப்பட்ட உயிருக்கும் பக்குவப்படாத உயிருக்கும் உள்ள வித்தியாசம். இவன் புகழுக்காக பேசுறான்னா அவன் ஆணவத்துல இருக்கிறான்னு அர்த்தம். அவன் எதையும் எதிர்பார்த்திருக்கிறான். அவன் வயிற்றுக்காக பேசுறான்னா பொருளுக்காக வந்து பேசுறான்னு அர்த்தம். ஒரு சொற்பொழிவுக்கு 60,000 ரூபாய். அவர் வந்து இறங்கி போனோம்னா 75,000 ரூபாய். முடிஞ்சு போச்சு கதை. அவன் என்ன பேசுறனே தெரியாம பேசுறான்னா அவன் மயக்கத்துல இருக்கான்னு அர்த்தம். 3த்துல புரிஞ்சுக்கலாம். இப்ப சொல்லுங்க. இனி யார பார்த்தாலும் தோட்டத்தை பார்த்து ஏமாந்துருவீங்க? ஏமாற மாட்டீங்க. உஷாராயிடுவீங்க. ச்சீ, இது வயிற்று பழுப்பு வந்துக்குது. ச்சீ, இது ஆணவத்துக்கு வந்துக்குது. ச்சீ, இது மயங்கி இருக்குது. ஏன்னா நீங்க தெளிவு பெற்றுட்டீங்க. நீங்கள் உங்களில் இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் அனுபூதி அடையும் பொழுது போலிகளைக் கண்டு ஏமாறுவதில்லை. உண்மை உங்களுக்கு உரசப்படும். பாம்பின் கால் பாம்பறியும். சத்தியமானவர்களுக்கு சத்தியமானவர்கள் தெரிவார்கள். இதுதான் ரகசியம். இதுதான் ரகசியம். அந்த வகையில இதுவரைக்கும் பொறுமையாக இருந்து இந்த சமாதி பாதத்தை நமக்கு சிந்திக்க வச்ச, கேட்க வச்ச இறைவனுக்கு நன்றி சொல்லி, திருமூல நாயனாருக்கு நன்றி சொல்லி, உழைச்சவனுக்கும் உழைக்காதவனுக்கும் வித்தியாசம் இருக்குன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அத்தனை உள்ளவருக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி, இந்த சமாதி பாதத்தினுடைய அருமையை பேச வச்ச திருமூல நாயனாருக்கு நன்றி சொல்லி திருவடியை வணங்கிறேன். என்னுடைய குருநாதர் எல்லாருக்கும், சிவானந்த பரமஹம்சன் உட்பட்ட என் அறியாமை நீக்கி அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் குருநாதருக்கும் மனமொழி மெய்களாலே வணங்கி, நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி, இந்த சமாதி பாதத்துல இறுதி பாடல நம்ம பார்த்தோம். இதுதான் ரகசியம். அப்போ உழைக்காம ஒண்ணு கிடைக்காது, குறுக்கு வழியில எதுவும் கிடைக்காது அப்படின்ற உண்மையை தெரிஞ்சு முறையா ஏமத்துக்கு வாங்க, முறையா நேமத்துக்கு வாங்க, முறையா ஆசனத்துக்கு வாங்க, முறையா அந்த பிராணாயாமத்துக்கு வாங்க, அப்புறம் பிரத்யாகாரத்துக்கு வாங்க, தாரணைக்கு வாங்க, தியானத்துக்கு வாங்க. நிச்சயம் அடியேன் வந்து ஓரளவு உங்களோட அடியேன் பயணிக்கிறேன். உங்களோட சேர்ந்து அடியேன் பெற்ற அந்த அனுபூதியிலிருந்து, கடந்த 12 வருடங்களாக அடியேன் செய்த இந்த அனுபவத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு நான் யோசிக்கிறேன். நேர்ல சந்திக்கும் போது இந்த உடம்பு பத்தின ரகசியங்களையும், அந்த அட்டாங்க யோகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் ஒரு கலந்து ஆலோசனை செய்து உங்களுக்கு தவத்துக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் அடியேன் செய்து தருகிறேன் என்ற உறுதியோடு நிகழ்ச்சி இதை நிறைவு செய்வோம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா, திருவருள் கருணையில ஏதாவது சந்தேகம் இருந்தா அடியனை தொடர்பு கொள்ளுங்க. பேசுவோம், தெளிவடைவோம், சிந்திப்போம். எல்லாருக்குமே சமாதி வாய்க்கும். ஆமா, எதையுமே நேர்மையா அணுகுனா தான் கிடைக்கும். சரியா? இன்புற்று தன்னை அறிந்து இன்புறுவதை தான் அந்த சமாதி. செத்து போறது கிடையாது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்க விருப்பத்தோட சாமி அனுமதியோட நம்ம வந்து தன்னுடைய இறுதியை முடிச்சுக்கலாம். சாமி வாழ்நாளும் கூட்டி கொடுப்பார். செத்து போறது கிடையாதுங்க. சமாதியில ஆனந்தம். அதுக்கப்புறம் விடுதலை. அதுக்கப்புறம் பூர்வ மத்திய பார்க்கணும் அவசியம் கிடையாது. நீங்க தான் தானாவனா மாறிட்டீங்க இல்லையா? அந்த எல்லையிலிருந்து மீறிட்டீங்க. அடுத்த நிலைக்கு போயிடுவீங்க. துரியாதீதம் சாமி ஒவ்வொரு நிலையா கொண்டு போவார். அப்போ அடிப்படையாக இந்த 8 நிலையும் நிச்சயம் எல்லாருக்கும் வேணும்.
வாழ்நாள் அது அடிப்படையில. இந்த அடிப்படை இல்லாம நீ திருமந்திரம் படிக்கிறதுல அர்த்தமே இல்ல. இந்த அடிப்படை இல்லாம எந்த யோகம் செஞ்சும் அர்த்தமே இல்ல. அடிப்படையில ஒழுக்கமே போயிடுச்சு. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பொய் கணக்கு எழுதக்கூடாது, வரி ஏய்ப்பு செய்யக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில இந்த நிதர்சன உலகம் வேற, நம்ம வாழ்கிற வாழ்க்கை வேற. ஆமா. விடுதலை வேணும்னா சில உண்மைகள நம்ம கடைபிடிச்சு தான் ஆகணும். சரியா? சிவபெருமானே! மீண்டும் வாய்ப்பு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி, நான் பேசுறதால பெரிய ஆள்ன்னு நெனச்சுக்காதீங்க. எல்லாருக்கும் வாய்க்கும். என்னப்பன் எல்லாருக்கும் தான் ஈசன். இந்த நிலையை எல்லாருமே அடையலாம். இது ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது. சாமியோட திருவருள் கருணையினால எல்லாருக்கும் வாய்க்கணும். வழியும் நிச்சயம் உண்டு. வழி வழி வேணும்னா பாடணும். எங்க பார்த்து பாடணும்? பொறு மத்த பார்த்து பாடணும். நமக்கு நிச்சயம் வழி கிடைக்கும். குருநாதர்கள் கிடைப்பாங்க. நல்ல மேலான நிலையை அடையலாம்னு சொல்லி, நன்றி சொல்லி நிறைவு செய்யலாம். சிவ சிவா. வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணின் நல்லத்துறும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே, கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே, ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம், வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் இல்லாமல் சிந்தித்தல் முறையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிறதில் அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மைகளாலே வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல் என்கிற தலைப்பின் கீழே தவ பயிற்சியில் கலந்து கொள்ளும்படி பணிவன்படு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய்வே. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.